அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த நவராத்திரி எல்லா நவராத்திரி போல கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார்? இந்த தடவை 10 நாளைக்கு நவராத்திரி வருது. 11ஆம் நாள் தான் விஜயதசமி வருது. நிறைய சாஸ்திரம் படித்தவங்க, ஜோசியம் படித்தவங்க, அந்த மாதிரி ரொம்ப சீனியர்ஸ்டெல்லாம் நான் பேசினேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அது 120 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும். சரஸ்வதி வழிபாட்டை பற்றி எல்லாரும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் பாரதியார் ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். தீமைகள் காட்டி விலக்கிடும் தெய்வம் சரஸ்வதியுடைய வழிபாட்டினால என்னெல்லாம் கிடைக்குன்றதை பற்றி அவர் தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஒருவேளை கொலு நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கலை அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் சார் செய்யலாம்? அம்மன் படத்தை வச்சு அந்த அம்மனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப சிறப்பாய்ந்தது. வீட்டில் சிலைகள் வைக்கவே நிறைய நாள் நம்ம யோசிப்போம், கொஞ்சம் சைஸ் பெருசாக கூட வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நவராத்திரி நாட்களில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் முதற்கொண்டு எல்லா உக்ர தெய்வத்துடைய சிலைகளையும் நம்ம வீட்டில் வைப்போம். இது எப்படி சார்? இந்த 9 நாள் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? சரஸ்வதி பூஜை வருது, அன்னைக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஏழைக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்தா 1000 அன்னச்சத்திரம் கட்டினதுக்கு சமம், 10,000 கோயில் கட்டினதுக்கு சமன்றாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மூலயமா பல ஆயிரம் நாட்கள் மக்களோட இணைஞ்சு மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சார் தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இன்றைக்கி நம்ம நவராத்திரி பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். நான் உங்களுடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். இந்த நவராத்திரி எல்லா நவராத்திரி போல கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார்? அதாவது நவராத்திரின்னா 9 days. ஆமாம், நவராத்திரி 9 இரவுகள். அப்போ 10வது நாள் விஜயதசமியோட அதை முடிவுரை கன்க்ளூட் பண்ணுவாங்க. விஜயதசமிக்கு முடிப்பாங்க. இந்த தடவை 10 நாளைக்கு நவராத்திரி வருது. 11ஆம் நாள் தான் விஜயதசமி வருது. அது ஏன் சார்? அது அதாவது திதின்னு சொல்கிறோம் இல்லையா? திதின்னா பிறை. ஆமாம். வளர்ப்பிறையில் 1ஆம் பிறை அப்படின்னா பிரதமை, 2ஆம் பிறைனா த்விதியை, 3ஆம் பிறைனா திருதியை, 4ஆம் பிறைனா சதுர்த்தி, 5ஆம் பிறை பஞ்சமி, 6ஆம் பிறை சஷ்டி, 7ஆம் பிறை சப்தமி, 8ஆம் பிறை அஷ்டமி, 9ஆம் பிறை நவமி, 10ஆம் பிறை தசமி. ஸோ 10 days. யூஸ்வலாக புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து 9 days நவராத்திரி, 10th day விஜயதசமி. இது காலகாலமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த வருஷம் 10 நாளைக்கு நவராத்திரியே வருது. 11ஆம் நாள் தான் விஜயதசமி. இட் இஸ் வெரி ரேர் அண்ட் வெரி பெக்யூலியர். ஓகே சார். அதை அதுக்கப்புறமா நான் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு என்ன இவ்வளோ நாள் நவராத்திரி வருது அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய எனக்கு தெரிஞ்ச பெரியவங்க, என்னை விட ரொம்ப வயசில் பெரியவங்க, நிறைய சாஸ்திரம் படித்தவங்க, ஜோசியம் படித்தவங்க, அந்த மாதிரி ரொம்ப சீனியர்ஸ்டெல்லாம் நான் பேசினேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அது ஏதோ ஒரு 120 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நவராத்திரி 11 நாள் தான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ எம் 70+. ஐ ஹவ் கிராஸ்ட் 70. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி 10 நாள் நவராத்திரி 11ஆம் நாள் விஜயதசமின்றது பார்த்ததில்லை. தசமினாலே 10th day. ஓகே சார். இந்த தடவை விஜயதசமிங்கிறது 11th dayல வருது. ஸோ இது என்னமா இருக்கும், ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா, அந்த பிறைகளுடைய அளவு சில நேரத்தில் அந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால், ஐ திங்க் சம் 15 years முன்னால் நினைக்கிறேன். ஓகே சார். 15 வருஷம் இருக்கும். ஆமாம், 5 வருஷமா, 2007 2008 அந்த டைமில் ஒரு தரம் ஒரு நாள் கம்மியாக வந்தது. ஓகே, நவராத்திரி 8 நாள் தான் வந்தது. ஓகே.
அது இப்போ நடந்தது சமீபத்தில். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட்டு இந்த 11ஆம் நாள் வருது, 10 நாள் நவராத்திரி, ஒரு நாள் விஜயதசமிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம கொண்டாடுறதுக்கு இன்னும் கூட டைம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். நவராத்திரியை வந்து 3 இதுவாக பிரிப்பாங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. 10ஆவது நாள் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியுடைய ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி. இதுதான் வந்து நவராத்திரியுடைய பூஜையுடைய ஒரு தத்துவம். இந்த தடவை கூடுதலாக ஒரு நாள் வந்திருக்கு. அப்போ அந்த 10ஆவது நாள் யாரை கும்பிடணும் அப்படின்னு எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. 10ஆவது நாளும் சரஸ்வதியே கும்பிடலாம். ஓ 9ஆவது நாள் எப்படி இருந்தாலும் சரஸ்வதி தான் கும்பிட போகிறோம். 10ஆவது நாளும் சரஸ்வதியை கும்பிடுங்க. சரஸ்வதியை அதிகமாக கும்பிட்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக சார். ஏன்னா சரஸ்வதி வழிபாடுங்கிறது ரொம்ப அபூர்வமானதுங்க. இப்போ எந்த செல்வம் நிலைக்கும்? கல்வி செல்வம் இல்லையா? அதனால் வந்து நிலையான செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி தான். சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் இருந்து சரஸ்வதி கடாட்சம் இல்லைன்னா ரொம்ப ஆபத்தும்பாங்க. அதாவது நிறைய பணம் இருந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், அல்ல அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அந்த ஒரு நாலெட்ஜ் இல்லாமல் ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுங்களேன், ஏமாற்றிடுவாங்க. பணம் நிறையா இருந்தாலும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அது மாதிரி அந்த நாலெட்ஜ் தான் சரஸ்வதி. சரஸ்வதினா வெறும் நம்ம ஸ்கூலில் படிக்கிற படிப்பு, காலேஜில் படிக்கிற படிப்பு, அந்த எஜுகேஷன் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான எஜுகேஷன், நாலெட்ஜ். ஓகே, எது பண்ணுறதா இருந்தாலும் அதை பற்றி ஒரு நாலெட்ஜ் வேணும். அந்த நாலெட்ஜ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சரஸ்வதி தான். சரஸ்வதி வழிபாட்டை பற்றி எல்லாரும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் பாரதியார் ரொம்ப அழகாக சில விஷயங்கள்லாம் சொல்வார். தீமைகள் காட்டி விலக்கிடும் தெய்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறார். சரஸ்வதியோடைய வழிபாட்டினால என்னெல்லாம் கிடைக்குன்றதை பற்றி அவர் தனியாக ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதில் தீமைகள் காட்டி விலக்கிடும் தெய்வம் அப்படின்றாரு. நமக்கு ஒரு கெடுதல் வரப்போகுதுன்னா அதை வந்து முன்கூட்டியே அதுக்கு வந்து ஒரு சகுனம் மாதிரி, ஒரு இன்டிமேஷன் மாதிரி காமிச்சு, நீ இதை பண்ணாதே, இங்கே போகாத அப்படின்னு நம்மளை தடுத்து நிறுத்துமா. தீமைகளிலிருந்து நம்மளை தடுத்து நிறுத்திட்டா அதை விட வேறு என்ன நமக்கு வேணும்? அப்போ எந்த கெடுதலையுமே நம்ம மாட்டிக்க மாட்டோம், எந்த தப்புமே செய்ய மாட்டோம். தவறான வழிக்கு போகாமல் ஒருத்தனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அந்த சரஸ்வதி கடாட்சத்துக்கு இருக்குது அப்படின்றது பாரதியார் சொல்கிறார். அது மாதிரி பாரதியார் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். பாரதியார் சரஸ்வதி மேலே பாடியிருக்கிற பாடல்கள் எல்லாமே வந்து கவிஞர்கள் தெய்வம், தெய்வங்களின் தெய்வம், அந்த மாதிரி அதை நிறைய அடைமொழி கொடுக்குறாரு சரஸ்வதியுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது. ஏன்னா பாரதியாருக்கே 21 மொழி தெரியும்னு சொல்லி படிச்சிருக்கேன். 21 மொழி தெரியுமா? அவர் அவ்வளோ லாங்குவேஜை படிச்சுட்டு தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு அவர் அப்புறமா சொன்னார். வெறும் தமிழை மட்டும் படிச்சுட்டு தமிழ் தான் சிறந்த மொழின்னு சொல்லலை, எல்லா மொழிலையும் அவருக்கு புலமை இருந்தது. அவர் வந்து வடநாட்டில் போய் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் படிச்சிருக்காரு. இங்கிலீஷில் வந்து நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்துருக்காரு. த ஹிந்துன்னு இப்போ இருக்க அதை அப்போ வந்து வேற ஒருத்தர் ஓனர், இப்போ இருக்கிற இந்த ஃபேமிலியில் வேற ஒருத்தர் இருந்தார், சுப்பிரமணிய ஐயர்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் தான் ஹிந்து பத்திரிகை ஆரம்பித்தார். அப்போ பாரதியார் அங்கே வந்து எடிட்டோரியலில் வேலை பார்த்துருக்காரு. ஓகே சார். பாரதியார் எழுதின இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டு பயங்கரமாக இருக்கும். நம்ம அவருடைய தமிழ் புலமே தான் இந்த கவிதையிலலாம் பார்க்குறோம். இங்கிலீஷில் அவ்வளோ பிரமாதமாக ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அந்த மகாகவி பாரதியெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் தான் சார் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. அதை வந்து அவர் நமக்கு புரிய வச்சிருக்கிறார். சார், இப்போ நம்ம இந்த நவராத்திரி வந்து 10 நாட்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். சில பேர் வீட்டில் வந்து கொலு வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. சில பேருக்கு அது வழியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், சில பேருக்கு இல்லை, புதுசாக வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை கொலு நாங்கள் எங்கள் வீட்டில் வைக்கலை அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் சார் செய்யலாம்? இல்லை, வெறும் அம்மன் படத்தை வச்சு அந்த அம்மனுக்கு அஷ்டோத்திரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்களும் அபிராமி அந்தாதியை பாராயணமாக பண்ணணும். 100 பாடல்கள் அது மொத்தம். அந்த அபிராமி அந்தாதி பாராயணம் வந்து நவராத்திரியில் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு.
ரொம்ப ரொம்ப வந்து தெய்வ ஈடுபாடு இருக்கிறவங்க டெய்லிலாம் படிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ம். ஆனால் அபிராமி அந்தாதி மற்ற நாளில் படிக்கிறோமோ இல்லையோ நவராத்திரியில் படித்தா ரொம்ப நல்லது. அது ஒரு வழிபாட்டில் அது ஒரு முக்கியமான விஷயம். கொலுங்கிறது வந்து பிற்காலத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓ! அப்ப இது வழி வழியா நம்ம இல்லை, அதாவது அம்பிகை வந்து கொலு வீட்டு இருக்காள்னு ஒரு வார்த்தை வரும். ம், ம். அதை வச்சுட்டு நம்ம பொம்மையை வச்சு கொலு வைக்கிறதுங்க. பொம்மை கொலு வைக்கலாம் ஒரு 400 வருஷத்துக்குள்ளே வந்தது. எப்போ அப்படின்னு பார்த்தாக்க கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலம் நடந்தப்போ இந்த பழக்கம் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ணதேவராயர் வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு நிறைய பண்ணியிருக்கார். அவர் வந்து இந்து மதத்துக்கு ஒரு பெரிய ஒரு காவலராக விளங்கியிருக்காரு. அவருடைய பீரியடில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நிறைய விழாக்கள்லாம் வந்து சிறப்பாக நடத்தி அந்த கோவிலுடைய இதெல்லாத்தையுமே ஃபுல்லாக அவர் தான் மாற்றினார். நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய பீரியடில் இந்த பொம்மை வைக்கிறது, கொலு வைக்கிறது இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்படின்னும் தஞ்சாவூர், மதுரை இந்த 2 இடத்துல வந்து இதை அவர் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தால் இந்த இதெல்லாம் வந்து வந்தது அப்படின்ட்டு. அந்த பொம்மை பண்ணுற தொழில் வந்து மதுரை சுற்றி வர நிறைய இடங்கள் இருக்குது. அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது. அங்கே அந்த மதுரைக்கு பக்கத்தில் மானாமதுரைன்னு ஒரு இடம் இருக்குது. ம். அதுவும் வைகை கரையில் தான் வரும். மானாமதுரைங்கிறது ஒரு சின்ன இது டவுன் அது. அங்கே வந்து மண் வந்து ரொம்ப சிறப்பு. ஓகே சார். அந்த மண்ணில் தான் பொம்மை பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்கும் இத்தனை நாள் தஞ்சாவூர்னு தான் தெரியும் சார். இன்னைக்கு கொஞ்சம் இல்லை இல்லை வித்தியாசமா இல்லை, இருக்கு. தஞ்சாவூரில் கலைஞர்கள் ஜாஸ்தி. ஆ. அந்த கலை நுணுக்கம் தெரிஞ்சவங்க ஜாஸ்தி, ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி தஞ்சாவூரில். மானாமதுரை மண் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த மண். இந்த கடம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க இல்லையா, பானை மாதிரி இருக்கும். ஆமா சார், கர்நாடிக் ஆமா. மியூசிக்கில் மிருதங்கம், கடம், ம். கஞ்சீரா எல்லாம் வாசிப்பாங்க. அந்த கடம் வந்து மானாமதுரையில் தான் தயாரிக்கப்படுது. ஓகே சார். கடம் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீங்கள் சங்கீத வித்வான்கள் யாராவது கேட்டாங்கன்னா மானாமதுரையிலேருந்து தான் வாங்கிட்டு வரம்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் அங்கே. அந்த மண் அவ்வளோ சிறப்பானது. அந்த மண்ணில் தான் அந்த கடம் அந்த சவுண்டு கொடுக்கும். மற்ற இடத்துல பண்ணால் வெறும் பானை தான், தண்ணி தான் பிடிச்சி வச்சுக்கலாம். அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து வாசிக்கிறது வந்து அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். ம். அப்போ தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிற அந்த ஒரு தகுதியை அதுக்கு கொடுக்க முடியும். அது மானாமதுரை மண்ணில் தான் கிடைக்கிது. அங்கே வந்து இந்த நவராத்திரி பொம்மைகள் செய்யக்கூடிய வழக்கம் வந்து ஒரு காலத்தில் நிறைய இருந்திருக்கு. தஞ்சாவூர் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, தஞ்சாவூரை வந்து சத்ரபதி சிவாஜி ஆண்டார். ம். சத்ரபதி சிவாஜி தென்னிந்தியாவுக்கு போகணும், ராமேஸ்வரம் போகணுன்ட்டு வந்தார். அவர் வரும்போது பார்த்தா இங்கே சோழ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போ தஞ்சாவூரில் இருக்கிறவங்கலாம் வந்து மராட்டிலேருந்து சத்ரபதி சிவாஜி வராரு தென்னிந்தியாவுக்குன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. வரவேற்பு கொடுத்து அவரை கூப்பிட்டு போய், எங்கள் சோழ தேசத்தை நீங்கள் தான் ஆளணும், நீங்கள் இங்கே ராஜாவாக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு அவரை ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு, எனக்கு அங்கே இன்னும் நிறைய வேலை இருக்குது மராட்டியத்தில், நான் பாதி தான் முடிச்சிருக்கேன், நான் ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக வந்தேன், நான் திரும்பி போயாகணும், என்னால் இங்கே எப்படி ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னோடனே, உங்கள் சார்பாக யாரையாவது இங்கே வந்து ராஜாவாக நீங்கள் நியமிச்சுட்டு போயிட்டா கூட போகிறோம். நாங்கள் வந்து இந்த பழைய ராஜாவுடைய சபையில் இருந்த எல்லாருமே நாங்கள் எல்லாம் இருக்கோம். நாயக்க மன்னர்கள் காலத்தில் இருந்தவங்கலேருந்து எல்லாமே அந்த அந்த செட்டப்பெல்லாம் அப்படியே இருக்குது. ம். ஒரு ராஜாங்கத்துக்கு தேவையான செட்டப்பெல்லாம் இருக்குது. ஆனால் ராஜா இல்லை. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த டைம் பார்த்து இவர் வர்றார், சத்ரபதி சிவாஜி வர்றார் சவுத் இந்தியாவுக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, சரி நான் என்னுடைய மகன் நான் இங்கே ராஜாவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சன்னை வந்து ராஜாவாக்கி அவருக்கு பட்டம் சூட்டி அதை வந்து பிரகடனம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சத்ரபதி சிவாஜியுடைய கொடி வந்து தஞ்சையில் பறக்கும், சோழ தேசத்தை இனிமேல் சத்ரபதி சிவாஜி தான் ஆள்றாருன்னு சொல்லி அவங்க அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே மற்ற ஊர்லேருந்து படையெடுத்து வரவங்களாம் பயந்துட்டாங்க. அப்போ நிறைய படையெடுப்பு. அந்த படையெடுப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக சிவாஜியோட கொடியை இங்கே பறக்க விட்டாங்க. அப்போ என்னாச்சு, அவர் அங்கேருந்து நிறைய பேரை அனுப்புகிறாரு. ஏன்னா பையனை இங்கே ராஜாவாக்கியாச்சு, இப்போ அவங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், அவங்க கல்ச்சர் படி அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் செய்யணும், அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது அப்போ என்னன்னா இந்த கலாச்சார பரிவர்த்தனையில்
நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரமும் மராட்டி கலாச்சாரமும் சேர்ந்து அதுக்கு ஒன்றிணையுது. முன்னால் அந்த அங்கே தெலுங்கு வேற நிறைய டாமினேஷன் ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அப்போ நாட்டில் பாதி தெலுங்குன்னு ஒரு பழமொழியே உண்டு. ஓகே சார். தமிழ்நாட்டில் வந்து 50% வந்து தெலுங்கு பேசுகிறவங்க தான். வெளியில் தமிழ்லாம் பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே போனால் தெலுங்கு பேசுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த எல்லா கலாச்சாரமும் சேர்ந்து வரும்போது இங்கே நிறைய கலைகள் வளர ஆரம்பிச்சது. இசைக்கலை வளர ஆரம்பிச்சது. இயல், இசை, நாடகம், அப்புறமா ஓவியம், இந்த டாஞ்சூர் பெயிண்டிங்லாம் நீங்கள் நல்லா இருக்கு. அதில் எல்லா இதுவும் கல்ச்சரும் மிங்கிள் ஆனது தான் டாஞ்சூர் பெயிண்டிங். ஓகே சார். ஆனா இத்தனை நாள் நமக்கு அது ஆமா, தெரியாது. நமக்கு ஆமா, தஞ்சாவூர் டாஞ்சூர் மட்டும் தான் பெயிண்டிங். தெரியும். தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். யாராலையும் வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது, பார்க்க முடியாது. தஞ்சாவூரில் அந்த மாதிரி இவ்வளவு சிறப்புகள் ஏன் தஞ்சாவூருக்கு வந்தது அப்படின்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ம். பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாரும் அங்கே வந்து ஆதரிக்கப்பட்டாங்க. ஏன் அங்கே மாத்திரம் நிறைய சங்கீத வித்வான்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா, சங்கீதத்தை ராஜா ஆதரிச்சாரு, அதனால அவங்களாம் அங்கே இருந்தாங்க. எங்கே ஆதரவுக்கும் அங்கே தானே இங்கே கலைஞர்கள் இருக்க நிச்சயமா சார், முடியும். நிச்சயமா. அதனால் வந்து வீணையை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து கோவிந்த தீட்சிதர்னு பேர். அவர் யாருன்னா தஞ்சாவூர் அரசபையில் முதலமைச்சர். ம். அவர் தான் வந்து இந்த வீணையை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வீணையை அவர் தான் வந்து டிசைன் பண்ணார். ஓ. வடிவமைத்தவர் கோவிந்த தீட்சிதர். அவர் பேரில் ஒரு ஊருக்கு ஐயங்குளம்னு பேர். ம். ஐயன்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அவர் வடிவமைச்ச வீணையை வடிவமைச்சு எப்படி செய்யறதுங்கிற தொழில் அங்கே ஆரம்பித்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீணை வாங்கினோன்னா தஞ்சாவூர் போகணும். அந்த வீணையை செய்கிற தொழிலை உருவாக்கினவர் வந்து கோவிந்த தீட்சிதர். அவர் ஆரம்பித்து வச்ச தொழில் இன்றைக்கும் நல்ல ஃப்ளரிஷிங்காக போயிட்டுருக்கு. இதுவும் தஞ்சாவூரில் வந்து இந்த மாதிரியான நிறைய கலாச்சாரங்களுடைய சங்கமம். தஞ்சாவூருங்கிறது சங்கமம். பல கலாச்சாரங்களின் சங்கமம். அண்ட் தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமும் கூட. நிச்சயமா சார். அதாவது நவராத்திரிக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொல்லும் பொழுது தான் எங்களுக்கு தெரிய வருது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சிலைகள் வைக்கவே நிறைய நாள் நம்ம யோசிப்போம். கொஞ்சம் சைஸ் பெருசாக கூட வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நவராத்திரி நாட்களில் பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் முதற்கொண்டு எல்லா உக்ர தெய்வத்துடைய சிலைகளையும் நம்ம வீட்டில் வைப்போம். இது எப்படி சார்? இந்த 9 நாள் வந்து நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? இல்லை, நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அது வந்து மெட்டலில் பண்ண சின்ன விக்கிரகம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் தான் பெருசு வைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற விக்கிரகத்துடைய சைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இப்படி காமிப்பாங்க, இதுதான் சைஸு. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கை அளவு இருக்குல்ல, இந்த கட்டை விரலுக்கு உள்ள அங்குஷ்டாபியாம் நமஹாம்பாங்க, இதை வச்சுப்பாங்க. இது உள்ளதான் இருக்கு. இதுக்கு இதை விட ஸ்மாலராக இருக்கணும். விக்கிரகத்துடைய அளவு இதை விட கொஞ்சம் அது சின்னதாக இருக்கணும். இதுக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதெல்லாம் கோவிலில் தான் வச்சு பூஜை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் மந்திர ஆவாகனம்லாம் பண்ணாமல் ஷோ பீஸாக வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம். இது கோலுங்கிறது ஷோகேஸ். ஓகே சார். இதில் வந்து பொம்மை வைக்கிறோம், சாமி பொம்மையெல்லாம் வைக்கிறோமே ஒழிய மெட்டலில் செஞ்சதை வச்சு அதுக்கு மந்திர ஆவாகனம் செஞ்சு அதுக்கு வந்து பிராணப்பிரதிஷ்டா மந்திரம் பிராணப்பிரதிஷ்டா மந்திரம்னு ஒன்று இருக்குது. அதை சொல்லி பிராணப்பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு அந்த உயிர் சக்தியை கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா அதை ப்ராப்பராக பூஜை பண்ணணும். அதுக்கு நிறைய நியம நிஷ்டைகள்லாம் உண்டு. அதுக்கு ஒரு நாளைக்கு 2 தரமாவது ஏதாவது நைவேத்தியம் பண்ணோம். அப்படிங்கிற நைவேத்தியத்துக்கே அளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஓ, இதெல்லாம் இருக்கா சார்? ஆமாம், அதாவது விக்கிரகத்துடைய சைஸுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நைவேத்தியம் பண்ணோம். ரொம்ப பெரிய சிலைகள்லாம் வச்சு கோயில் கட்டுறாங்கல்ல, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆமாம் சார். இப்போ உலகிலேயே மிகப்பெரிய முருகன், வாராகி அம்மன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பைரவர் கோவில் கூட பைரவர் கட்டுறாங்க, சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க 40 அடிக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தில் அலோவ் பண்ணதில்லை. இதை நீங்கள் வந்து அதை ஒரு சும்மா இந்த இது மாதிரி ஆவாகனம் பண்ணாமல் வெறும் ஷோ பீஸ் மாதிரி வேணால் வைக்கலாமே ஒழிய, கோவில்னு கட்டி அதில் நீங்கள் 30 அடி 40 அடி 50 அடிக்கெல்லாம் விக்கிரகம் வச்சா அதுக்கு வந்து அண்டா அண்டாவா நைவேத்தியம் பண்ணணும். அப்போ தான் அந்த விக்கிரகத்துக்கு அது வந்து அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நங்கநல்லூரில் 32 அடி ஆஞ்சநேயர் இருக்குது. ஆமாம் சார். அந்த கோவிலை வந்து ஸ்தாபித்தவங்க வந்து
அதுக்கு அதை இவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் வச்சதுனால அதுக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணோங்கிறது ஆரம்பத்திலே எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டாங்க. அப்போ இருந்த மகான்கள் மடாதிபதிகளெல்லாம் அவங்க கேட்டப்போ அவங்க எல்லாருமே அதை வந்து அப்படி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு அண்டா நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே கூட்டம் வருது, அதனால் அதை எல்லாருக்கும் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. அங்கே யார் வந்தாலும் பிரசாதத்தோடு தான் வெளியே போவாங்க. ஒரு தொன்னையாவது பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்த அவ்வளோ பெரிய விக்கிரகம் இருந்தால் இவ்வளோ நைவேத்தியம் பண்ணணுன்ற ஒரு அளவு. இப்போ வீட்டில் வந்து நம்ம இவ்வளோ பெருசுக்கெல்லாம் விக்கிரகம் வச்சுக்க கூடாது. வீட்டில் நம்ம என்ன ஒரு ஒரு 1 கிலோ சாதம் வடிப்போமா, இல்லை 1.5 கிலோ வடிப்போம். அதை வந்து என்ன பண்ணோம், அது மேலே கொஞ்சம் சொட்டு நெய் விட்டு லேசாக துளி பருப்பு போட்டு மகா நைவேத்தியம்னு சொல்லி பூஜை ஆன உடனே அந்த வீட்டில் வடித்த டெய்லி வடிக்கிற நம்ம சாப்பிட்ற சாதத்தை இதில் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவருக்கு அதை அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சாப்பிட்றது யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த சைஸ் விக்கிரகத்துடைய சைஸுக்கும் நைவேத்தியம் பண்ணுற பிரசாதத்தோட குவான்டிட்டிக்கும் தெர் இஸ் அ ப்ரொபோர்ஷன். நிச்சயமா சார். அதாவது இப்படி ஒரு விஷயம் இத்தனை நாளாக சிலைகள் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ சிலைகள் வைக்கலாங்க, பட் அந்த அளவுக்கு எங்கெங்கே நீங்கள் போய் சமைச்சு நைவேத்தியம் பண்ணுவீங்க? அதுக்கு கண்டிப்பாக சார் அது நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ண முடியாது. அதை சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி சாப்பிட்றதுக்கு இருந்தால் தாராளமாக வைக்கலாம். அதுக்கு அவ்வளோ இப்போ சமையல் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பாத்திரம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேணும். இவ்வளோ வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மூட்டை அரிசியெல்லாம் வடிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் அதை லைஃப் லாங் பண்ணணும். இப்போ அந்த காலத்தில் ராஜாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க, சிலை சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. ஆமாம் சார். எனக்கு தெரிஞ்சு தஞ்சை கோவில் தானே சார் பெரிய சிலையை அறிமுகப்படுத்தினது. ஆமாம் ஆமாம், அது கூட நடுவில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு பார்த்தீங்களா, க்ஷீணமாயிடுச்சு. கவனிப்பார் இல்லாமலாம் இருந்தது. இடையில கொஞ்ச நாள் பூஜை கூட சரியாக நடக்காமல் இருந்தது. நான் வந்து 90ஸ்லலாம் தஞ்சாவூர் போகும்போது கோயிலுக்கு போனேன்னா வெளியிலலாம் சுத்த முடியாது, இருட்டாக இருக்கும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு திறப்பாங்க, தீபாவளி காமிப்பாங்க, பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, கூட்டமே வராது. 96, 97, 98 அந்த பீரியடில் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் வந்து கோயில்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக போயிருக்கேன். பாடல்பட்ட ஸ்தலங்கள் எல்லாமே பார்க்கறதுக்காக போனேன். அப்போல்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இவ்வளோ கூட்டமே நான் பார்த்ததில்லை. இருட்டோடி கிடக்கும், பின்னால் பார்க் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு தெரியாமல் இருந்த காலம். அதனால் பெரிய கோவில் வந்து ஒரு பெரிய நமக்கெல்லாம் ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமைன்னா தஞ்சை பெரிய கோயில் பாரு எப்படி இருக்குது அந்த காலத்தில் ராஜராஜன் கட்டு சொல்கிறோம். பட் இருந்தாலும் அதே வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒரு பீரியடில் வந்து கொஞ்சம் அது வந்து இதுவாக இருந்தது, க்ஷீணமாக இருந்தது. அதுக்கப்புறமா அதை மறுபடியும் இப்போ நல்லா பண்ணிட்டாங்க, இப்போ நல்லா நடக்குது. அதனால் இந்த நவராத்திரி விழாவில் வந்து ஒரு நாள் கூடுதலாக சாமி கும்பிட்றதுக்கு நமக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்புறம் ஆடியோவில் வந்து இந்த சகஸ்ரநாமம்லாம் போட்டு கேட்கணும். லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் லலிதா திருசதின்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சார். 320 நாமாவளி. அது தவிர துர்கா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், இதெல்லாம் வந்து சரஸ்வதி சகஸ்ரநாமம், இதெல்லாம் வந்து ஆடியோவில் போட்டு கேட்கலாம். கேட்டாலே போகிறோம். எல்லாராலையும் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அந்த உச்சரிப்பு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அர்த்தம் மாறிடும். வெறும் போட்டு கேட்கலாம். ஓகே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதனால் கேட்குறதுங்கிறதே வந்து அது சிரவணைஸ்வரியம்பாங்க, அது ஒரு ஐஸ்வர்யமா. சிரவணம்னா டு ஹியர் இஸ் அ வெல்த். அதனால் அந்த சிரவணைஸ்வரியம்னு சொல்லக்கூடிய அந்த கேட்கும் அந்த ஒரு பாக்கியம் யார் வேணாலும் கேட்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆடியோவில் அந்த குறிப்பிட்ட இதை போட்டுட்டு இப்போ தான் யூடியூப்லேயே எல்லாமே வருது, உலகமே உள்ளங்கைக்குள்ளே இருக்குது, ஃபோன்லேயே வரும் எல்லாமே. அதனால் அந்த லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி, அதுக்கப்புறம் துர்கா தேவி சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், சரஸ்வதி சகஸ்ரநாமம், இந்த பாடல்கள். அதுக்கப்புறம் அம்பிகை மீது ஆதிசங்கரர் பாடின சௌந்தரிய லஹரி அப்படின்னு ஒரு 100 பாடல், சமஸ்கிருத பாடல். ஓகே. அப்புறம் அம்பிகை மீது அபிராமி பட்டர் பாடின அபிராமி அந்தாதி, தமிழ் பாடல்கள் 100 பாடல்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அபிராமி அந்தாதி, சௌந்தரிய லஹரி, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி, துர்கா சகஸ்ரநாமம், சரஸ்வதி சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம்.
இதெல்லாம் வந்து போட்டு கேட்டுட்டு இருந்தாலே அதுதான் நவராத்திரியுடைய சிறப்பு. நிச்சயமா சார். நவராத்திரியுடைய வேற கோணத்தை இன்னைக்கு நீங்க எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சார், நவராத்திரி சம்பந்தமா எனக்கு. ஆ, நவராத்திரி டைம்ல என்னால வழிபட முடியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே அன்னதானம் செய்யலாமா? அன்னதானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ம். பாரதியார் என்ன சொல்றாரு, அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 கட்டல் இன்னருள்ள தருமங்கள் யாவும் நிலை நிறுத்தல் ஆங்கோர் ஏழை கெழுத்தறிவித்தல். ஒரு ஏழைக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்தா 1000 அன்னச்சத்திரம் கட்டினதுக்கு சமம், 10,000 கோவில் கட்டினதுக்கு சமன்றாரு. ம். 10,000 கோவில் கட்டினோன்னா அப்போ எவ்வளவு வந்து ஒருத்தர் சர்வீஸ் பண்ணால் பண்ண முடியும், அது எவ்வளோ செலவாகும். 1000 அன்னச்சத்திரம் ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டு போகலாம். அன்னச்சத்திரம் அந்த மாதிரி 1000 அன்னசத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10,000 நட்டல். எல்லாத்தை விட சிறந்தது எது அப்படின்னா கல்விக்கு. ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், வித்யாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கல்வி கற்பித்தலை வித்யாதானம் சொல்லுவாங்க. அந்த வித்யாதானம் பண்ணுறதை போல சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது, அவர்களுடைய கல்வி செலவுகளை ஏற்றுக்கொள்வது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சரஸ்வதி பூஜை வருது, விஜயதசமி வருது, அன்றைக்கி தான் ஸ்கூலில் சேர்க்குறது நம்மளுடைய வழக்கம். பிற்காலத்தில் வெள்ளைக்காரங்க வந்து அகாடமிக் இயர்னு ஒன்றத்தை கொண்டு வந்து, அது சில ஊரில் ஜூன்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்குது, சில ஊரில் ஜனவரி டு டிசம்பர் போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அகாடமிக் இயருங்கிறது நமக்கு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆன் விஜயதசமி டே. அன்னைக்கு வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். புஸ்தக தானம் ரொம்ப சிறந்த ஒரு தானம். அதனால் கல்வி படிச்சிட்ருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நல்ல புத்தகங்கள், ஜென்ரல் நாலேஜ் புக்ஸு, அவங்களுக்கு எழுதுறதுக்கு நோட் புக்ஸு, பேனா, பென்சில், மற்ற இந்த மாதிரி உபகரணங்கள், கல்விக்கு தேவையான அனைத்து உதவிகள், அதை வந்து பொருளாகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாகவும் பண்ணலாம். அந்த கல்வி சம்பந்தமான தான தர்மங்களெல்லாம் வந்து விஜயதசமி அன்னைக்கு பண்ணால் அது வந்து அந்த அந்த அம்பிகையுடைய மனம் குளிரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே வந்து வேறு ஒரு பரிமாணம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார், ஒளிமயமான எதிர்காலம் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமா 5555 எபிசோட், ஆமாம், பல வருடங்கள் கடந்து பண்ணிட்டு இருக்கீங்க. 16 வருஷம் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இந்த சர்வீஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு என்னமோ ஒரு இவ்வளோ நாள் பண்ண போகிறோன்னு தெரிஞ்செல்லாம் ஆரம்பிக்கலை. ஏதோ அஸ்ட்ராலஜி பற்றி பேச முடியுமான்னு கேட்டாங்க, ராசி பலன் பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. சொன்னேன் ராசி பலன் கூடவே ஏதாவது டெய்லி ஒரு கோவிலை பற்றியும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் 5550 கோவில்கள் பற்றி பேசியிருக்கீங்க. இல்லை, டெய்லி ஒரு கோவில்னு பேசலை, அந்த மாதிரி இதில் பண்ணலை. நிறைய கோவில்களை பற்றி நான் ரேர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அந்த ரேர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹாபி. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 40-50 வருஷ கலெக்ஷன்னு வச்சுங்களேன். என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் half a century. சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு இந்த புக்ஸ்லேருந்து ஏதாவது நியூஸ் பேப்பரில், இந்த வீக்லி மேகசின்ஸில் ஏதாவது ஒரு கோவிலை பற்றி ரேர் இன்ஃபர்மேஷன் தான், அதை கட் பண்ணி ஒரு தூரம் ஒட்டி வச்சுக்குவேன். இது மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து அது என்னன்னு தெரியல, அது எனக்கு பை பர்த் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை அப்படியே பெருசாக வளர்த்துட்டு போய் கடைசியில் அது வந்து என்னுடைய ப்ரொஃபஷனாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி மியூசிக்லேயும் எனக்கு, நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் இது வரைக்கும் 3000 விமர்சனம் எழுதியிருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் தினமணி, அதுக்கப்புறம் தினமலர், அதுக்கப்புறம் இப்போ தினத்தந்தியில் இருக்கேன். தினத்தந்தியுடைய ஆஸ்தான இசை விமர்சகர் நான். எவ்ரி இயர் டிசம்பர் மாதம் எனக்கு வந்து ஒரு இசை விழாவில் கேட்டவை அப்படின்னு ஒரு காலம் அவங்க வந்து ஒதுக்கிடுவாங்க. ஒரு 1/4 பக்கத்துக்கு வரும், அது 1/4 பக்கம் இல்லை 1/2 பக்கம் கூட எழுத விடுவாங்க. அதில் நான் என்ன பண்ணுவேன், அங்கங்கே வெவ்வேறு சபாவில் நடக்கிற கச்சேரி எல்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது, அதில் என்ன பாடினாங்க, அதில் எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை, நல்லா இல்லாததை இன்னும் எப்படி பெட்டராக பாடியிருக்கணும், இது பாடினவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன, இந்த பாட்டோட வரலாறு என்ன, இந்த பாட்டை இயற்றினவருடைய சரித்திரம் என்ன, அப்படி எல்லா தகவலையும் அதில் மிக்ஸ் பண்ணி, அப்புறம் இந்த பாட்டில் சினிமாவில் என்னென்ன, இந்த ராகத்தில் என்னென்ன பாட்டு இருக்குது, இந்த குறிப்பிட்ட ராகத்தில் சினிமா பாட்டு என்னென்ன ஹிட் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை போட்டு அது ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி கொடுப்பேன். அது நல்லா ரீச் ஆகிருக்கு. நான் 26வது வருஷம் இப்போ எழுத போகிறது தொடர்ந்து.
சார் நீங்கள் செய்த எதுவுமே 1 வருடம் 2 வருடம் இல்லை சார், பல வருடங்களாக செஞ்சுட்டு அதில் வந்து இருக்கீங்க. எல்லாருக்கும் அந்த அஸ்ட்ராலஜி வந்து நான் டெய்லி டிவியில் வந்து சொல்கிறதுனால தெரியும். பட் அதை விட நான் வந்து ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணது இசை தான். ஐ பேசிக்கலி ஒரு மியூசிக் கிரிட்டிக்கு, மியூசிக்காலஜிஸ்ட். ஓ அதுக்கு பிறகு தான் நான் அஸ்ட்ராலஜி. எனக்கு கலைமாமணி அவார்டு இசை விமர்சகருங்கிறதுக்காக கொடுத்தாங்க. ம் ஏன்னா அஸ்ட்ராலஜிக்கு கிடையாது கலைமாமணி தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில். எனக்கு வந்து 2011 இசை விமர்சகர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவில் கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸோ இசை விமர்சகராக தான் நான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அஸ்ட்ராலஜி விட. சார், இவ்வளவு நேரம் அதாவது நவராத்திரியில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எங்களுடைய நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கே இந்த ஒரு இன்டர்வியூ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.